இன்னைக்கு கேப்சிகம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய கேப்சிகமே இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான பேஸ்ட் பார்த்துடலாம். ஒரு மசாலா பேஸ்ட், அதுக்கு பாதி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, 6 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. அந்த முந்திரியும் கசகசா மட்டும் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி. இதை சூடான சாதத்துக்கு கூட பிசைஞ்சியும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.